அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ராஜநாராயணன் அவர்களுடைய கதவு அப்படின்ற ஒரு சிறுகதையை தான் பார்க்க போறோம். ஒரு குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலையை ஒரு சின்ன கதவு மூலமா ஆசிரியர் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. கதை ரொம்ப அழகா இருக்கும். கதை கடைசி வரைக்கும் கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையோட கதாநாயகன் லட்சுமி, ஸ்ரீனிவாசன் 2 பேருமே ரொம்ப சின்ன பசங்க தான். பக்கத்து வீட்டு பசங்களோட சேர்ந்துட்டு ஆரவாரமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கே அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற கதவுல. நம்ம சின்ன வயசில் கதவுல பஸ் வச்சு விளையாடுவோமே அந்த மாதிரி தான். யாரெல்லாம் டிக்கெட் எடுத்தீங்க? டிக்கெட் எடுத்தாச்சா? உங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே பாரு, இப்படிலாம் இடிக்கக்கூடாது, இடிச்சிட்டு இருந்தேன்னா நான் அப்புறம் விளையாட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், அப்படிலாம் நான் இடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி என்ன செய்கிறா அப்படின்னா ஒரு பழைய துணியை வச்சு கதவை துடைக்கிறான். அதே சமயத்தில் ஸ்ரீனிவாசன் என்ன செய்கிறான் அப்படின்னா தன் கையால் வெறுமனே என்ன செய்கிறான் அப்படின்னா டிக்கெட்டு கிழிச்சு கொடுக்குற மாதிரி பசங்களுக்கு கொடுக்குறான். சில பசங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கதவு மேலே ஏறிக்கிட்டாங்க. சில பசங்க கதவுக்கு கீழே நின்றுட்டு அந்த கதவை முன்னும் பில்லுமா தள்ளிக்கிட்டு இருக்காங்க. கதவோட ஆட்டம் ஆரம்பமாயிட்டு. எங்கே போகணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது பசங்க ஒவ்வொருத்தர் மூஞ்சி ஒவ்வொருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு பையன் சொன்னால் எனக்கு திருநெல்வேலி போகணும் அப்படின்னு சொன்னோம்னா மற்ற எல்லா பசங்களும் சேர்ந்து எனக்கும் திருநெல்வேலி போகணும் அப்படின்னு சொன்னோன்னே இவனே என்ன செய்யணும் அப்படின்னா திருநெல்வேலிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி வந்துட்டு இறங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே பசங்க எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க. கீழே முன்னையும் பின்னையும் தள்ளிக்கிட்டு இருந்த அந்த பசங்க இப்போ கதவு மேலே என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா டிக்கெட் வாங்கிட்டு ஏறிக்கிட்டாங்க. இப்போ விளையாண்டு பசங்க கீழே நின்று மறுபடியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கதவை தள்ளி முன்னையும் பின்னையும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. கதவோட ஆட்டம் மறுபடியும் ஆரம்பமாகுது. இப்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது பழைய காலத்து கார வீடு, ஒரே கதவாக போட்டிருக்காங்க. அந்த வீட்டில் வாழ்ந்தவங்க ரொம்ப வசதியாக இருந்தவங்க தான். இப்போ என்னமோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. மொத்தம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க 4 பேர். இதில் லட்சுமி அப்புறம் ஸ்ரீனிவாசன் 2 பேருக்கும் 8 வயசு 7 வயசு ஆகுது. அது போக ஒரு சின்ன கைக்குழந்தைய விட்டுட்டு அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா காட்டு வேலைக்கு போவாங்க. இந்த கைக்குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த 2 பசங்களும் பார்த்துட்டு சாயங்காலம் அம்மா வர வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா பார்த்துட்டு அந்த கதவோடு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களோட பொழுதுபோக்கு. அப்பா மணிமுத்தாரில் கூலி வேலை செய்கிறதுக்காக போயிட்டாங்க. ஒரு நாள் இப்படி தான் தெருவில் லட்சுமிக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னா ஒரு சின்ன தீப்பெட்டி அட்டை கிடச்சிச்சு. அதை பார்க்கும்போது அதில் ஒரு நாய்ப்படம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன செய்கிறா அப்படின்னா எடுத்து தன்னோட பாவாடையை வச்சு எச்சியை வச்சு அதை வச்சு என்ன செய்கிறா அப்படின்னா சுத்தப்படுத்தினோன்னே அந்த எச்சில் பட்ட உடனே அதில் என்ன செஞ்சுட்டு இங்கிட்ட அங்கிட்டுமா அழுக்கு கொஞ்சம் இதாகிட்டு. இருந்தாலும் லட்சுமிக்கு ஒரு திருப்தி. என்னமோ அந்த படம் கீழே கிடந்து இருந்ததுனால சுத்தமாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அந்த படத்தை எடுத்துகிட்டு என்ன செய்கிறா அப்படின்னா சந்தோஷமாக வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா சுற்றி முற்றி யார்கிட்டையாவது இதை காட்டலான்னு பார்த்தா ஒருத்தரும் இல்லை. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பி அந்த திண்ணையில் உட்காந்துருக்கதை இவ பார்த்த உடனே பின்னாடி என்ன செய்கிறா அப்படின்னா அந்த தீப்பெட்டியோட அட்டையை பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு தம்பி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவ தூரத்தில் இருந்துக்கிட்டு ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷத்தோடு என்ன செய்யற அப்படின்னா காமிக்கிறா. தம்பி பார்த்தோன்னே அக்கா எனக்கு கொஞ்சம் காமியேன், எனக்கு கொஞ்சம் தாயேன், ஒரு டைம் தாயேன் அப்படின்னு சொன்னோடனே நான்லாம் தரமாட்டேம்மா, அக்கா எனக்கு ஒரு வாட்டி தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது கொடுத்தோன்னே கிழிச்சிடப்படாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறா அப்படின்னா லட்சுமி தம்பிகிட்ட கொடுக்குறா. கொஞ்சோண்டு என்ன செய்யும் அப்படின்னா கம்மஞ்சோறு எடுத்துகிட்டு வா, நம்ம இதுக்கு பின்னாடி என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை ஒட்டி கதவுல ஒட்டலாம் அப்படின்னு சொன்ன உடனே தம்பியை என்ன செய்கிறான் அப்படின்னா கம்மஞ்சோறு எடுத்துகிட்டு 2 பேருமா சேர்ந்து அது ஒட்டுறாங்க. கதவுல ஒட்டுன்னு அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நல்லா அந்த கதவை உத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கதவுக்கு மேலே ஏற்கனவே ஒரு படம் ஒட்டியிருக்கும். அந்த படம் என்ன அப்படின்னா லட்சுமியோட அப்பா சின்ன பிள்ளையில இருக்கிற போது ஒட்டின படமாக இருக்கும் பொழுது ரொம்ப பழசாகி அதில் மங்கின மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது தான் கிராமத்து தலையாரி அங்கே வராரு. லட்சுமி உங்கள் ஐயா இங்கே ஊருக்கு போயிருக்காக, உங்கள் அம்மா காட்டுக்கு போயிருக்காக, வந்தா தீர்வையோ போட சொல்லு, தலையாரி தேடிட்டு போனாருன்னு சொல்லு அப்படின்னு பாவனை பண்ணிட்டு சரி அப்படின்னு சொன்னேன். மறுநாள் லட்சுமியோட அம்மா இருக்கும்போதே தீர்வை பாக்கியே கேட்டார். ஐயா அவர் ஊரில் இல்லை, மணிமுத்தாறு போய் 5 மாதம் ஆச்சு, ஒரு தகவலும் காணோம், 3 வருஷமாக மழை தண்ணி இல்லையே, நாங்கள் என்னத்தை வச்சு உங்கள் தீர்வை பாக்கியை கட்டுறது, ஏதோ காட்டில் போய் கூலி வேலை செஞ்சு இந்த பசங்களை காப்பாற்றுறதே பெரிய காரியம், உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையெல்லாம் தலையாரி மனசை தொடலை. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் சொன்ன உடனே அவர் கேட்டிருக்காரு, நான் என்ன செய்ய முடியுமா, அதுக்கு எப்படியும் இந்த வருஷம் தீர்வையே போட்டுறணும், அப்புறம் எங்கள் மேலே சடைச்சி
புண்ணியம் இல்லை. அப்படி ஒரு நாள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மைதானத்தில் பசங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தலையாரி 4 பேரை கூட்டிகிட்டு வந்து ஒரு மாதிரி என்ன செய்கிறாரு அப்படின்னா கதவை தூக்க முடியாமல் தூக்கி என்ன செய்கிறாரு அப்படின்னா கொண்டுட்டு போகிறாரு. இதை பார்த்த உடனே அந்த பசங்களுக்கு என்ன தோணுச்சா என்னன்னு தெரியலை. அந்த கதவு போகிறதுக்கு முன்னாடியே இவங்க பின்னாடி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு திருமண ஊர்வலம் போகிற மாதிரி அந்த ஒரு பாவனை இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா செய்கிறாங்க. அதில் ஒரு பையன் வந்து கையை அப்படி 2 கையும் சேர்த்து வச்சுட்டு ஏதோ நாதஸ்வரம் ஊதுற மாதிரி பிப்பி அப்படின்ட்டு போகிறான். பையன் என்ன செய்கிறான் அப்படின்னா மத்தெல்லாம் வாசிக்கிற மாதிரி கையை வாசிச்சுட்டு போகிறான். இதில் என்ன அப்படின்னா ஸ்ரீனிவாசனும் இந்த இதில் வந்து பங்கேற்றுதான். சரின்னு இந்த பார்த்த உடனே அந்த தலையாரிக்கு வந்து பிடிக்கல. போகிறீங்களா கழுதைகள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டின உடனே இந்த பசங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே ஆரவாரமாக என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்கும்போது அங்கே வந்து லட்சுமி வந்து அவள் வீட்டு வாசல் முன்னாடி வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா அந்த திண்ணையில். இதை பார்த்தோன்னே மற்ற பசங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணு தெரியாமல் அவள் பக்கத்தில் போயிட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. இதில் ஸ்ரீனிவாசனும் போயிட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்து ரொம்ப நேரம் பசங்க அமைதியாக உட்கார்ந்த உடனே எந்த பசங்களுக்கும் அது ஒன்றும் தோணலை. உடனே அதில் ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு நான் வீட்டுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே மற்ற எல்லா பசங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அமைதியாக இருக்காங்க. உள்ளே என்ன செய்யுது அப்படின்னா கை குழந்தை அழுகுது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் உள்ளே போயிட்டு குழந்தைய தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது குழந்தை பக்கத்தில் போய் கை வைக்க டக்குன்னு கையை எடுத்துட்டான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை உடம்பு வந்து ரொம்ப அனலாக கொதிக்கு. அப்புறம் அவள் அக்காவை அங்கே லட்சுமி வந்து என்ன செய்கிறா அப்படின்னா வாரா. அக்கா பாப்பாவை தொட்டு பாரு, பாப்பா மேல் ரொம்ப சுடுதில்ல அப்படின்னு சொன்ன உடனே அவளும் தொட்டு பார்க்க ஆமாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லட்சுமி அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கேருந்து வராங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா காட்டில் அந்த சுள்ளி எல்லாம் பிறக்கும்போது அந்த கையில் வந்து தேள் கொட்டிட்டோ என்னமோ அந்த வலியோடையும் வேதனையோடு அங்கேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வராங்க. வந்த உடனே காலையில் நடந்த விஷயத்தை ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா பசங்க 2 பேரும் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி தலையாரி வந்து கதவை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குழந்தைய பார்க்காங்க. குழந்தைக்கும் என்ன அப்படின்னா பயங்கரமாக ஜுரம் அடிக்கு. இப்படி என்ன அப்படின்னா அந்த கார்த்திகை மார்கழி மாதம் அடிக்கிற அந்த பனி கூட வீட்டுக்குள்ளே வர்றது அந்த பசங்களால் அந்த குளிரும் தாங்க முடியல, போத்திக்கிறதுக்கும் எதுவும் இல்லை. இப்படியே நாள் போக போக என்ன செய்யுது அப்படின்னா அந்த சின்ன குழந்தையோட அந்த கை குழந்தையோட உடல்நலம் வந்து நாளுக்கு நாள் மோசமாக போய்கிட்டே இருக்குது. வீடு இருந்தும் கதவு இல்லாததுனால ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிட்டு இந்த குழந்தை என்ன செஞ்சுட்டு அப்படின்னா அந்த குளிர் எதுவும் தாங்க மாட்டாமல் அவங்கள விட்டு ரொம்ப போயிட்டு அவங்க அம்மா ரங்கம்மாவால் இந்த விஷயத்தை என்ன செய்ய முடியலை அப்படின்னா தாங்க முடியல. லட்சுமிக்காகவும் ஸ்ரீனிவாசனுக்காகவும் தான் நம்ம வாழறோம் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க அம்மா வந்துட்டாங்க. ஏன்னா மணிமுத்தார் போனால் அவங்க அப்பா கிட்டே இருந்து எந்த தகவலும் இல்லை. சரி சாயங்காலம் பள்ளி விட்டுட்டு வரான் ஸ்ரீனிவாசன். அக்கா எனக்கு கஞ்சி ஊற்று அப்படின்னு சொல்லும்போது கஞ்சி இல்லைடா அப்படின்னு. நீ காலையில் தான் கஞ்சி வைக்கும்போது நான் பார்த்தேனே அப்புறம் ஏன் இல்லைன்னு சொல்லுற அப்படின்னு. ஆமாடா நான் வந்து வெளியில் போயிருந்தேன்னா நான் ஏதோ வந்து எல்லா கஞ்சியும் குடிச்சிட்டு போயிடுச்சு, நம்ம வீட்டில் தான் கதவு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவனே என்ன செய்கிறான் அப்படின்னா என்ன பண்ணான்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கான். அவனே என்ன செய்கிறான் அப்படின்னா அதே மாதிரி தெருவில் போய் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு தீப்பெட்டி அட்டை கிடச்சிச்சு. கம்பங்கஞ்சியெல்லாம் வச்சு அதை ஒட்டி என்ன செய்யணும் அப்படின்னா கதவுல ஒட்டலான்னு பார்க்கான், கதவுல சரி சுவரில் ஒட்டலான்னு பார்க்கான், சுவரும் ஒட்ட மாட்டேக்கு. எல்லா பக்கமும் ஒட்டி பார்த்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு பசி வேற மயக்கம், அப்புறம் இது வேற ஒட்ட மாட்டேக்குன்னு நினச்சிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். பாத்திரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா லட்சுமி காலை விளக்கிக்கிட்டு இருக்கா. விளக்கிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கேருந்து என்ன செய்கிறான் அப்படின்னா ரொம்ப ஆர்வத்தோடையும் ஆவலோடையும் என்ன செய்கிறான் அப்படின்னா ஓடி வந்து ஸ்ரீனிவாசன் சொல்கிறான். அக்கா அக்கா உனக்கு தெரியுமா அங்கே கிராமச்சாவடியில் நம்மளோட கதவு இருக்குது தெரியுமா அப்படின்னா. என்னடா சொல்கிறேன். ஆமாக்கா கிராமச்சாவடியில் நம்மளோட கதவு அங்கே தான் இருக்குது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை கழுவிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா தம்பியோட கையை பிடிச்சிட்டு அந்த கதவை பார்க்குறதுக்காக போகிறான். 2 பேரும் ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே நிஜமாவே கதவு இருக்குது கிராமச்சாவடி பக்கம்னு பக்கத்தில் பார்த்த உடனே 2 பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கதவு பக்கத்தில் போகணும் அப்படின்னு கீழெல்லாம் கதவு பக்கத்தில் கீழெல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப செடியாக முளைச்சிருக்கு. அந்த செடியெல்லாம் இவங்க மிதிச்சுட்டு அதை போய் பார்க்குறாங்க. 2 பேரும் பார்த்தோன்னே அந்த கரையான் வந்து அந்த கதவுல வந்து ரொம்ப ஒட்டி போய் இருந்துச்சு. லட்சுமி என்ன செய்கிறா தன்னோட பாவடையை வச்சு அந்த கரையானை ஃபுல்லாக என்ன செய்கிறா அப்படின்னா தொடச்சி விட்றான். 2 பேருமே கதவை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆற தழுவிக்கிறாங்க. இவன் இந்த சைடு தொட்டு பார்க்குறான், அவன் அந்த சைடு தொட்டு பார்க்குறான், முகத்தோட முகம் வச்சு பார்க்குறான். 2 பேருக்குமே என்ன செய்கிறதுனே தெரியல. தம்பி முன்னாடி அழவும் கூடாது அழுகிறவும் கூடாதுன்னு லட்சுமி ஒரு மாதிரி முகத்தை பாவனையாக வைக்கிறா. சிரிக்கிறா, தம்பியை பார்த்து சிரிக்கிறா, கதவை பார்த்து சிரிக்கிறா. ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஆனாலும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த கதவை அங்கேருந்து அவங்களால தூக்கிட்டு போக முடியாது. கதவை பாதி கரையாக அரிச்சிட்டு முடிஞ்சிருச்சு.
மீண்டும் அடுத்த கதையில் நான் உங்களை சந்திக்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வணக்கம்.